இனி மிச்சமான தோசையை தூக்கி போடாதீங்க. இப்படி செஞ்சு கொடுங்க, போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு காலையில் சுட்ட தோசை ஒரு 3 தோசை கிட்ட மிச்சமாக எடுத்து அதை காஞ்சி கருவாடாயிடுத்துன்னு தூக்கி போடாதீங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் இது மாதிரி மீடியம் சைஸில் நீட்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா பொரிக்கவும் ஈஸியாக இருக்கும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இது மாதிரி வலைக்கரண்டியில் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்து லைட்டாக வறுபட்டு செவந்ததும் அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாற்றிட்டு திரும்பவும் அதே வலைக்கரண்டியில் 50 கிராம் பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்து எடுத்து மாற்றிக்கங்க. அதே வலைக்கரண்டியில் இடித்த 10 பூண்டு பல் கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து புரிஞ்சதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் கட் பண்ணி வச்சுருந்த தோசை பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் குடிக்காது. இப்போ பொரிச்சு எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆறின பிறகு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு மிளகாய்த்தூள், சாட் மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து பரிமாறினீங்கன்னா நல்ல கர மொறு மொறுன்னு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. காஞ்சி போன தோசையை தூக்கி போடாமல் இது மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.